பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த இடம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப அழகா இருக்குல்ல? பியூட்டிஃபுல் பிளேஸ். இது எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நியூசிலாந்துல ஆக்லாந்து என்ற ஒரு பட்டணம் இருக்குல்ல, அதுலதான் இந்த அழகான இடம் இருக்கிறது. இங்க எங்க பார்த்தாலும் அழகா தான் இருக்குது. எந்த இடத்தை பார்த்தாலும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குது. இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? இங்க பாம்பே கிடையாது, விஷ பூச்சிகளே கிடையாது. அது மாதிரி எதுவுமே இந்த நாட்டுக்குள்ள இல்லாம இந்த நாட்டை அவங்க பாதுகாத்து வர்றாங்க. அதனால இந்த நாட்டுக்குள்ள வரணும்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நிறைய நீங்க பழங்களோ காய்கறி எதுவுமே கொண்டு வரக்கூடாது. எல்லாத்தையும் செக் பண்ணி தான் ஏர்போர்ட்ல உள்ள அனுப்புவாங்க. ஏன்னா இந்த நாட்டை நிறைய அவங்க பாதுகாக்கிறாங்க. ஏன்னா இதுல சிலர் இந்த நாட்டுல பாம்பு இல்ல, ஒரு சுத்தமா இருக்குது, நல்லா இருக்குதுல்ல, இது சிலருக்கு பிடிக்கல. ஒருத்த பாருங்க, சீனாக்காரன் நிறைய பாம்புகளை கொண்டு வந்திருக்கிறான், பிளைட்ல பிடிச்சிட்டாங்க, அவனை பிடிச்சு அனுப்பிட்டாங்க. இப்படி எல்லாம் மனுஷர்கள் இருக்காங்க பாருங்க. அப்போ நல்லா இருக்கிற நாட்டை கெடுக்கிறதுக்குன்னு சிலர் அலைகிறாங்க. இது நல்ல ரொம்ப அருமையான ஒரு தேசம் இது. அதனால எங்க வேணாலும் நடக்கலாம், போகலாம், படுக்கலாம், எழும்பலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி ஒரு அழகான ஒரு பாதுகாப்பான தேசம் தான் நியூசிலாந்து. ஆனா நீங்க வெயில் அடிக்குது, நீங்க பாட்டுல குளிருக்கு இதெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு நினைச்சா வெயில் அடிச்சாலும் குளிரும். இப்ப நம்ம எல்லாம் ஒரு வீட்டுல ஏசி பண்ணுவோம், ரூமை ஏசி பண்ணுவோம், ஆபீஸை ஏசி பண்ணுவோம். ஒரு தேசத்தை ஏசி பண்ணி பார்த்திருக்கீங்களா? இந்த தேசத்தை ஆண்டவர் ஏசி பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி எப்பவும் குளிராரு. இப்ப கூட வெயில் அடிச்சாலும் குளிருது. அப்படியே அதுக்கு மத்தியில தான் நின்று பேசுகிறேன். இப்படி ஒரு அழகான அருமையான தேசம். இப்போ இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறாரு, என்ன ஆசீர்வாதம் தானே பாக்குறீங்க. எரேமியா 31:9 ஆண்டு சொல்லுகிறான், நான் உன்னை இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இடராத செம்மையான வழியிலே உன்னை நடக்க பண்ணுவேன். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவது, இயேசுவோடு நடக்கிறது தானே பெரிய ஆசீர்வாதம். அவர் நம்ம நடத்தும் போது இடராத செவ்வையான பாதையிலே நம்ம நடத்துவாராம். நீங்க நடந்து போகிற பாதை உங்களுடைய ஊழிய பாதையா இருக்கலாம், குடும்பத்தின் பாதை, பிசினஸ்ல, வேலையில, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில இடரலான சூழ்நிலையை நீங்க சந்திக்கிறீங்களா? ஆண்டவர் இடராத வழியில நடத்துவாராம். ஊழியத்துக்கு 50 வருஷம் ஆயிட்டா சில சொல்லுவாங்க, பிரதர் இந்த 50 வருஷ ஊழியத்துல நீங்க அப்படியே சுவிசேஷகரா அப்படியே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சிலர் சுவிசேஷகரை பாஸ்டர் ஆயிட்டாங்க, சிலர் பாஸ்டரா அப்புறம் எவாஞ்சலிஸ்ட் ஆயிட்டாங்க. அது நிக்காம, அதனால ஒரு ஊழியத்துல ஒரு பிளெஸிங் இல்லாம கஷ்டப்படுகிற நிறைய பேரை நானும் பார்த்திருக்கிறேன், நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. நீங்க அப்படியே கரெக்டா நீங்க போறீங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது தேவனுடைய கிருபை. நான் அல்ல, ஆண்டவர் இந்த இடராம என்னை பாதுகாப்பாக, இதுதான் உன்னுடைய ஊழியம், இதுதான் உன் ஊழிய பாதையை நடத்தி கொண்டே இருப்பது பாருங்க, அது தேவனுடைய பெரிய கிருபை. அதுக்காக ஆண்டவரை துதிப்பேன். ஆண்டவரே, என்னை இடற விடாம, நான் இடறி போகாம என் ஊழிய பாதையில கரெக்டா என்னை நடத்துறீங்களே, அதுக்காக நான் ஆண்டவரை நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அது ஒரு பெரிய பாக்கியம். எத்தனையோ இடறுகிற சூழ்நிலை வந்தது. சிலர் என்னை டைவர்ட் பண்ணினாங்க. ஆண்டவர் உங்களை சபை ஆரம்பிக்க சொல்றாரு, இனிமே நீங்க சர்ச்சை ஆரம்பிப்பீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. சிலர் உங்களை இதை செய்ய சொல்றாரு, அதை செய்ய சொல்றாரு, இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவர் என்னை காப்பாத்திட்டார். இல்ல, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்வேன்னு சொல்லி என்னை ஒப்பு கொடுத்ததுனால அப்படி நான் வழி விலகி போகாம, இடறி போகாம கரெக்டான பாதையில நடத்துகிறார். உங்களுக்குன்னு ஒரு பாதை வச்சிருப்பாரு ஆண்டவர். அந்த பாதையில தான் போகணும். நீங்க அவங்களையும் இவங்களையும் பார்த்து அப்படி போயிடலாம், இப்படி போயிடலாம், அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், அப்படி செஞ்சா நிறைய காசு வந்துடும், இப்படி செஞ்சா நமக்கு ஆசீர்வாதம் வரும், இப்படி செஞ்சா ஊழியம் வளர்ந்துரும். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இடறி போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் முடிந்தது. அப்ப இடராதபடி தேவ சித்தத்தின்படி கரெக்டா நடக்கணும்ல, அது தேவனுடைய கிருபை. அது ஆண்டவர் வாக்கு கொடுக்க, இடராதபடி நான் செம்மையான பாதையில உன்னை நடத்துவேன். அதை நினைத்து ஆண்டவரை துதிங்க, அதுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் அழகாய் நடத்துவார். இடராதபடி அவர் நடத்துகிற பாதையில போயிட்டீங்கன்னா எந்த குறையும் வராதபடி எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு பூரணமா இருக்கும்படி நடத்துவார். அதுதான் ரகசியம். நிறைய எப்படிங்க இந்த கிராமத்துல இருந்து கொண்டு இவ்வளவு ஊழியம், உலகமெல்லாம் சுவிசேஷம் போகுது, இவ்வளவு பிரம்மாண்டமான ஊழியம் செய்றீங்கன்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. அவர் சொல்றதை நான் செய்யறேன், அவ்வளவுதான்.
எந்த பக்கம் இந்த பக்கம் போகாம இடராதபடி அவர் என்ன வழி நடத்துகிறாரோ அதன்படி செய்யறதுனால கர்த்தர் நடத்துகிறார். உங்க வாழ்க்கையிலையும் அது ஒரு வாக்கு தத்தம், ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவரே, இடராதபடி என்னை நேர்மையா சரியான பாதையில நடத்தும். நான் வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து விடாதபடி உம்முடைய சித்தத்தின்படியே நான் என் ஓட்ட பாதையில ஓட எனக்கு கிருபை தாரும். என்னை அதற்காக அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.